விழுப்புரம் நகரின் இரு பகுதிகளில் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கி கிடப்பதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட 41வது வார்டான ராகவன்பேட்டை, கணபதி நகர் ஆகிய பகுதிகளில் மழைநீர் வெளியேற வழியின்றி தேங்கி கிடக்கிறது. கடந்த 2 வாரத்திற்கும் மேலாக 20க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளின் கீழ் தளத்திலும் சாலையிலும் இடுப்பளவிற்கும் தண்ணீர் தேங்கி இருப்பதால் மக்கள் அவதி உறுகின்றனர். வாய்க்கால், ரயில் பாதை, சிறு பாலங்கள் அடைக்கப்பட்டுள்ளதால் தண்ணீர் வெளியேற வழியில்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டாமல் விரைந்து மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணி கழுத்தளவுக்கு நிற்குது. வீட்டுக்குள்ளே தண்ணி முட்டிக்கால் அளவு தண்ணி நிற்குது. வீட்டில் சமைக்க முடியல, சாப்பிட முடியல. மெத்தையில் ஸ்டவ்வில் வச்சு சாப்பிட்டுங்கிறோம். இது வரைக்கும் எந்த அரசு அதிகாரியும் யாருமே எங்களை பார்க்கல. தண்ணியில் நீந்திட்டு தான் வரோம். 3 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகிறோம். ஸ்ட்ரீட் லைட்டு ஒன்று கூட எதுவுமே கிடையாது. ரோடு கிடையாது, பாதாள சாக்கடை கிடையாது. இந்த மழை நீர் வெளியேற்றத்துக்கு அந்த அதிகாரி பார்க்கல. இது வரைக்கும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எல்லாம் தொற்றுநோய் பரவக்கூடிய அபாயம் இருக்குது.